ஸ்மைல். ஹேப்பி பர்த்டே சந்தியா. டேய் மச்சான், இன்னைக்கு சந்தியாவோட பிறந்த நாள். நீ என்ன பண்ற? இந்த பொக்கே எடுத்துட்டு போய் நேரா அவட்ட கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்ற. உடனே அவ செருப்பால் அடிப்பா. அதை அப்படியே வாங்கிட்டு வந்துரு. மத்த விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம். என்னடா இந்த ஆளு நம்ம எங்க போனாலும் நம்மள துரத்தி துரத்தி வந்துட்டு இருக்கா. இப்படியே போனா நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணி நம்ம கிளாஸ்மேட் ஆயிரும் போல இருக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சார், நீங்க எங்க எல்லாரையும் கெட்ட வார்த்தையில கூட கூப்பிடுங்க, நாங்க கோச்சிக்க மாட்டோம். ஆனா ஃப்ரெண்ட்னு சொல்லாதீங்க, மனசு நோ தெரியுமா? கரெக்ட்மா. ஏன்னா +2 படிக்கிற நானு காலேஜ்ல படிக்கிற உங்களை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறது தப்புதான். இனிமே நான் உங்களை அண்ணன் தான் கூப்பிட போறேன். இவ்வளவு பெரிய பொக்கையை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்தேனா இதை வாங்கி அவன தலையில வச்சுக்க முடியும்? நீ இந்த கதிரோட படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? அந்த படத்துல எல்லாம் ஹீரோ ஒரே ஒரு ரோஜா எடுத்துட்டு போய் ஹீரோயினுக்கு கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லுவான். அதை அவ வாங்கிட்டாள்னா கட் பண்ண ஃபாரின்ல சாகுறா. ஷாஜகான் மும்தாஸ் கொடுத்த ஒரே ஒரு ரோஜா தான். நேரு சட்டப்பையில வச்சிருந்தது ஒரே ஒரு ரோஜா தான். அவ்வளவு ஏமா டைரக்டர் செல்வமணி இந்த சினிமா கொடுத்தது ஒரே ஒரு ரோஜா தான். ஏய் சந்தியா, வாடி போலாம். நீங்க போங்க, நான் வரேன். Many more happy returns of the day. ஐயோ அம்மா அடி மகமாயி. ஐயோ ஐயோ. நீ இந்த பொண்ணை பல நாளா ஜூட்டு விட்டுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு அந்த பொண்ணோட பிறந்த நாள். அவளுக்காக ஒரு பெரிய பூந்தோட்டம் அமைக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு பொக்கையாவது வாங்கி கொடுக்கலாம்ல. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உனக்கு பிறந்த நாள்னு கேள்விப்பட்டப்போ டவுனுக்கு போய் கடைக்கடையா ஏறி இறங்கி இந்த பொக்கையை நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். வர்ற வழியில இதுல இருந்து ஒரே ஒரு ரோசா சிப்பாய் கீழே விழுந்துருச்சு. அத இது கவிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குதுன்னா இது எப்பேற்பட்ட டுபாக்கூர் பார்ட்டியா இருக்குன்னு யோசிச்சு பாரு. காதலுக்கு எப்பவுமே ஒத்த ரோஜா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஷாஜகான் மும்தாஸுக்காக என்ன பண்ணாரு? ஒரு ரோஸ் இல்லம்மா, அது இல்ல. கோடி கணக்கா செலவு பண்ணி தாஜ்மஹால் கட்டினாரு. சந்தியா லவ் பண்றப்பவே கீழே விழுந்து கிடக்கிற ரோஜாவை பொறுக்கிட்டு வந்து உனக்கு பிரசன்டா கொடுக்கறான்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உன் தலையில சொருகிட்டு இருக்கிற ரோஜாவை புடுங்கிட்டு போய் பாதி விலைக்கு கடையில வித்து காசு வாங்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? இதுக்கு பேரு தான் எஸ். எப்படி வச்சான் எங்கால ஆப்பு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீரவசனம் பேசுனீங்க, இப்போ உங்க காதல வாபஸ் வாங்க. இந்த டோஸ் கட் போதும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் என்ன மாதிரி +2 பசங்க அப்செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்றேன். ஸ்கூல்ல பெல் அடிச்சாங்கம்மா, டீச்சர் கோச்சுவாங்க, நான் வரேன். நல்லா கேளுங்க. இவங்களால கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம வாழ்ந்துட முடியுமான்னு இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. அந்த டாக்கை நம்ம நொறுக்கணும். எப்படி பாஸ் உடைக்கிறது? அப்படி கேளு. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கவ்வ கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே? எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. பரவாயில்ல. ஒண்ட வந்த பிடாரிய ஊரு பிடாரி விரட்ட வந்த கணக்கா என் மாமன் வீட்டுல ஒண்டி வாழ்ந்துகிட்டு இருக்க என்ன விரட்ட வந்திருக்க அந்த தமிழரசன். அவனை நாம அந்த ஊரை விட்டு ஓட ஓட விரட்டணும். அதுக்கு யாராச்சும் சூப்பர் ஐடியா சொல்லுங்க. சூப்பர் ஐடியா பாஸ். சொல்லு. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சு விடிய விடிய தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு யோசிப்போம் பாஸ். அந்த கள்ளத்துக்கு பாஸ் நான் சொல்றேன் பாஸ். சொல்லு. எல்லாரும் முன்னாடி போய் நின்னு கொடூரமா முறைச்சு போவோம் பாஸ். அதுக்கு மசியலனா கண்ணீர் விட்டு அழுது போவோம் பாஸ். அதுக்கு இறக்கப்படலனா கால்ல வந்து கதறுவோம் பாஸ். அதுக்கும் போனா கொய்யாலன்னா ஆளுக்கு ஒரு திசையா பார்த்து ஓடுவோம் பாஸ். என்னடா பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பேத்தனமா பேத்தனமா பேத்தா பே பே இல்லடா இல்லடா, பேய்க்கு பயப்படாத எவனாச்சும் இருக்கானா? கிடையாது. அப்ப அதான்டா அடுத்த சீன். காட்டு. ஜல் 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 ஜல 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 ஜல. யாரு? ராரா 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 ராரா
தாம் தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட தத்த தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட சந்திரமணி கட்டப்ப போட்டு யாரா ஏமாத்த பாக்குற ஊத்துற அதே மாதிரி பெட்ரோல குர்ராத்தி பந்தத்தை ஆகா ப்ராப்பர்ட்டிய மாத்திட்டாங்களே படம் பார்க்காத வழியில குட்டி வந்தது தப்பா போச்சு சொல்லி கொடுங்க. டேய் அதுனா பத்திரமா வச்சிருக்க இமிடியேட்டா போய் இதயத்துல போஸ்ட் பண்றா போடா போய் தோடா சார் அடுத்தவங்க லெட்டர் படிக்கிறது அநாகரிகம். என்னது காதல் கடலை விட ஆழமானதா? காதலுக்கு கடலுக்கு என்னடா சம்பந்தம்? காலம் ஆரம்பிச்சு இல்லல முடியுதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த கடலை வம்பு கிழத்து அது கொந்தளிச்சு சுனாமியா மாறி பல பேர் வாழ்க்கையை பினாமியாக்கி லெட்டர் எழுதுறதெல்லாம் ஓல்டு ஃபேஷன்மா. இன்டர்நெட் இமெயில் SMS டெவலப் ஆயிட்டு இருக்கிற நேரத்துல நீ பத்திரம் எழுதுற மாதிரி லெட்டர் எழுதுறிய? ஹாய் சந்தியா, என் மனசுல இருக்கிறதெல்லாம் இந்த கடிதத்துல கொட்டி வடிச்சு கொண்டு வந்திருக்க. 1000 தான் இன்டர்நெட் இமெயில் SMS வந்தாலும் கூட காதல கடிதத்துல சொன்னாதான் அது காவியமா? என்னுடைய காதல் கடலை விட ஆழமானது, வானத்தை விட நீளமானது, பூமியை விட உருண்டையானது. போதுமான்னு கேக்குறேன். இப்போ மூஞ்ச தூக்கி எங்க வச்சுப்ப? இனிமேலாவது யூத் மாதிரி பொண்ணுங்க பின்னால சுத்துறது நிறுத்து. புரியுதா? பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடற்கை மூடி மறைவதில்லை, கண்ணாடி இதயமில்லை. கடற்கை மூடி மறைவதில்லை. காற்றில் இலைகள் பறந்த பிறகும் இளையும் தழும்புகள் அழிவதில்லை. காயம் நூறு கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை. ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற கவி அவள் அறிவதில்லை. கனவினிலும் தினம் நினைவினிலும் கருகிற ஆண் மனம் புரிவதில்லை. பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய நாடி இதயமில்லை. கடற்கை மூடி மறைவதில்லை. உண்மையதான் சொல்றியா இல்ல இதுவும் அவர் மேல இருக்கிற கோவத்துல சொல்றியா? உண்மையாதான் சொல்றேன். நீ நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு நிமிஷம் இதான். தேங்க்யூ சந்தியா. இனிமே நம்ம காதலுக்கு குறுக்க எவனாவது வந்தா நீ ரியல் ஹீரோ ஆகணும். ஹலோ யூத், இப்ப தெரியுதா? இந்த தமிழரச காலி பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி இந்த அங்காள பரமேஸ்வரி தான். பையன் அவசரப்பட்டு இனிமே எந்த முடிவுக்கு வந்துட வேண்டாம். ஏன்னா நானே ஒரு நல்ல முடிவோட தான் வந்திருக்கேன். நாளைக்கு முகூர்த்த நாள். நானும் நீங்களும் சம்மந்தியாக போற நாள். இந்த நிமிஷத்துல இருந்து சந்தியா உங்க மக இல்ல, என் மருமக. அவ என் வீட்டுல காலடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து அவளை நான் எப்படி கவனிக்க போறேன்னு பாருங்களேன். அந்த தமிழரசு இந்த கல்யாணத்தை நிறுத்த எப்படியும் முயற்சி பண்ணுவான்.
அவனால எந்த பிரச்சனையும் வந்துடாம நீங்க தான் பாத்துக்கணும். பிரச்சனைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அத பண்றது நானா இருக்கணும். நடந்ததை நீங்க சொல்லிட்டீங்க, நடக்க போறத நான் சொல்ல மாட்டேன்.